எக்ஸாக்டா கமல்ஹாசன் என்ன பண்ணாரோ அதே விஷயத்தை தான் விஜய் அவர்கள் 26ல பண்ணுவார். கமலஹாசன் என்ன பண்ணாரு, மாற்று அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்த முன்வைக்கிறாரு. விஜய் இப்ப பண்ற மாதிரியே திமுகவை அட்டாக் பண்ணாரு. நேச்சுரலா இப்ப யங்ஸ்டர்ஸுக்குலாம் கமல்ஹாசனை பார்க்கும்போது அப்பீலிங்கா இருந்தது. கமல்ஹாசன் அவர்கள் ஒரு இன்டலெக்சுவலா பார்க்கப்பட்டவர். ஸோ அந்த வகையில ஒரு புத்திசாலி, ஒரு அறிவாளி, அரசியலுக்கு வராரு, நம்ம சப்போர்ட் பண்ணுவோம்னு பண்ணாங்க. அப்பவும் நான் இதே மாதிரி இப்ப நிறைய விஜய் ரசிகர்களை நான் பார்க்கும்போது கோவப்படுறாங்க. விஜயை நீங்க அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு ஏதோ அஜெண்டா இருக்குன்னு. என் ஸ்டாண்ட்ல எப்பவுமே நான் கன்சிஸ்டன்டா இருந்திருக்கேன். கமல்ஹாசன் வரும்போது நான் கமல்ஹாசன் அவர்களை அட்டாக் பண்ணேன். கமல்ஹாசன் அவர்கள்னா கமல்ஹாசன் அவர்களோட அரசியல். அதே மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் பொலிட்டிக்கல் என்ட்ரி இருக்கும் அப்படின்ற விஷயம் சொல்லப்பட்டப்ப அதே விஷயம் தான் ரஜினிகாந்த் அவர்களையும் நம்ம ஸ்ட்ராங்கா விமர்சிக்கிறோம். அதே விஷயம் தான் இப்ப விஜய்க்கும். இந்த விஷயங்கள் நம்ம ஏன் பண்றோம்னா, ஒருத்தவங்களோட ட்ராக் ரெக்கார்ட் நம்ம பார்க்கணும். இப்போ ஒருத்தர் அரசியலுக்கு வர என்ன எனக்கு நீங்க ஓட் போடுங்கன்னு அவர் சொல்றாருன்னா, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, உங்க ட்ராக் ரெக்கார்டு என்னன்னு பார்க்கணும். ஸோ கமல்ஹாசன் வரும்போது அவருக்கு பெரிய ட்ராக் ரெக்கார்ட் எல்லாம் இல்லை. அவர் ஏறக்குறைய 60-65 இயர்ஸ் இருக்கும்ல அவருக்கு. பொலிட்டிக்கலா அவர் என்ன பண்ணிருக்காருன்னு பார்த்தோம்னா பெருசா எதுவும் பண்ணல. ஸோ எதுவும் பண்ணாம திடீர்னு வந்து எனக்கு ஓட் போடுங்க நான் சிஎம் ஆகணும்னா அது எனக்கு சிக்கல் எனக்கு. அதே மாதிரிதான் ரஜினி அவர்களுக்கும் திடீர்னு நீங்க ஒரு பாயிண்ட்ல ஒரு 70 இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க எலெக்ஷனுக்குள்ள வரீங்க. விஜய்க்கும் அதே தான். ஸோ உங்களுக்கு பெரிய ட்ராக் ரெக்கார்ட் இல்லை. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அப்போஸ் பண்றோம்.